ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம நண்பரோட வயலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த கடலில் வந்து கட்டு நண்டுலாம் பிடிப்பாங்க. இந்த கடல் ஓரமாக இருக்க பகுதியில் அந்த கட்டு நண்டுலாம் எப்படி பிடிக்கிறது, அதுக்கு எதை வச்சு பிடிப்பாங்க அப்படிங்கிறத ஒருத்தர் பிடிக்கிற இதில் எக்ஸ்பர்ட் அவர். அது எப்படிங்கிறத அவர்கிட்டே கேட்டு நீ தெரிஞ்சுக்கோ. அவங்க வந்து அந்த உரி வச்சு தான் பிடிப்பாங்க. அந்த உரி எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாழ்னார். இன்றைக்கி தான் நமக்கு டைம் கிடச்சிது அவருக்கு. இதெல்லாம் அவரோட வயல் தான் இது. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார். சரி, அதனால் வந்து கற்றுக்க தான் வந்திருக்கோம். இதோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த 6M 10M கம்பி இருக்கும் பற்றில, இது நீட்டாக தான் இருக்கும், நம்ம வளைச்சிக்க வேண்டியதான். ஆனால் இந்த இரும்பு கம்பிலாம் எங்கன்னா கிடைக்கும்? சும்மா சாதாரண இரும்பு கடையில் கிடைக்குங்களா? இரும்பு கடையில் கிடைக்கும், இரும்பு கடையிலே வாங்கிக்கலாம். இதோ பாருங்கள், இது வந்து கச்சா வலை செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாதா வலை தான் இது. இந்த இது வலை கடையிலே வாங்கி வச்சுருக்காரு. நான் வரேன்னு சொல்லி அவரே எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி வச்சுட்டாரு. வாங்கி வச்சுட்டு தான் ஃபோன் பண்ணார். இது எவ்வளோ லென்த் எவ்வளோ தேவை இது நமக்கு? லென்த் வந்து இறக்கம் வந்து 2 அடி இருக்கும். சரிண்ணா. சுற்றளவு வந்து ஒரு 2.25 அடி இருக்கும். சரிண்ணா. அதாவது வந்து நீங்கள் அந்த இரும்பு கம்பி வச்சுருக்கீங்களா பார்த்தீங்களா, அந்த கம்பி எவ்வளோ நம்ம வளைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அப்படி. சரி, ஓகே. அடுத்து வந்து இந்த ஒரு சின்ன ஒரு கயிறு. இந்த கயிறு எதுக்குன்னா வந்து வச்சு ரெண்டையும் வச்சு சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து பின்னுறதுக்காக வச்சுருக்காரு. இந்த பாருங்க, இது வந்து தூக்குறதுக்கு அந்த கயிறு, அந்த உரியை வச்சு கீழே கடலில் வந்து இறக்குறதுக்கு. நீங்கள் என்ன இறனா போடுவீங்க நண்டு பிடிக்கிறதுக்கு? இதுக்கு கோழி குடல் போடலாம், சிலேபி போடலாம். கோழி குடலுக்கு மாட்டுங்களா? கோழி குடலுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ சிலேபி மீன் கொஞ்சம் வீணாக போன சிலேபி மீனாக இருந்துச்சுன்னா வாங்கி ஒரு நாள் வீட்டில் வச்சு ஒரு 2-3 மணி நேரம் வச்சு அதை கொஞ்சம் வீணான பிறகு எடுத்து கட்டினா உடனே வந்து பிடிக்கும் நண்டு. அப்போ உயிர் சிலேப்பிலாம் போட மாட்டாங்கல்ல இதுக்கு? உயிர் சிலேப்பி போட்டால் கொஞ்சம் லேட்டாக வரும், நண்டுக்கு பிடிக்காது. ஓ, அப்போ நாற்று அடிக்கணும். கொஞ்சம் அடிக்கணும். சரி, ஓகே. அப்போ செஞ்சு காட்டுங்க அப்படி அப்படின்னு. இந்த ரிங்கு எடுத்துக்க வேண்டியதுங்க. எடுத்துக்கிட்டு நீட்டாக இருக்கிற பக்கத்தை இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்டில் நல்லா காட்டுங்க, இந்த ஜாயிண்ட்டை காட்டுங்க அப்படின்னு. இது நீட்டாக இருக்கு பாருங்கள். இது கம்மியாக இருக்கிற பார்த்தா இறக்கம் வச்சுக்க வேண்டியதான். ஓ, சரி சரி. நீட்டில் இது வந்து நீட்டாக இருக்க பார்த்தா ரவுண்டில் வச்சுக்கணும். ரொம்ப லெங்க்த்தாக நீட்டாக இருக்கிறது ரவுண்டு. இந்த பாருங்கள், இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இதை பாருங்கள் ஜாயிண்ட். ஓகே. அதை வந்து வளைச்சது பக்கம் கட்டாமல் வளைச்சிக்கணுங்க. இதை வளைச்சிக்கணும். ஜாயிண்ட்டை பார்த்துங்க. இந்த ஜாயிண்ட்டில் இந்த வலை இருக்கு இல்லைங்களா, இந்த வலையோட கேப்பை ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வரணும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இது கோத்துட்டே வந்தீங்கன்னா இது கட்டெல்லாம் தேவையில்லையாண்ணா? அப்படியே ஜாயின் பண்ண தேவையில்லை. இது கட்டெல்லாம் தேவையில்லை, இது கோத்து விட்டாலே போதும் உங்களுக்கு. அதான் வலையோட கிரிப் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக கவர் ஆகிடும். கொஞ்சம் பெரிய வலையாக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த வலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்களா? கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா? நீங்களே ஒரு சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல? வாங்கினது அந்த வலை சைஸ் வலை கிடைக்கல, ஆர்டர் பண்ணி வரணுங்களா? ஓ, சரி சரி, ஓகே. இப்போ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் விடணும் இல்லைங்களா? ஃபுல்லாக இது இந்த ரிங்கு உள்ள கோத்துற வேண்டிதான். கைத்துலேயும் சுற்றி கட்டலாம், அது அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்காது. பெரிய நண்டு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிச்சுக்கிட்டு ஓடிடும் வலையோட. எவ்வளோ பெரிய நண்டுலாம் இருக்குது அதில்? 1 கிலோ 2 கிலோ இருக்குது, 1.5 கிலோ இருக்குது, 3 கிலோ கூட நண்டு இருக்குது. அவ்வளோ பெரிய நண்டுலாம் எப்படி பிடிக்கிறது? கையில் கடிச்சிடாதுங்களா? இதை பிடிச்சி தூக்கிது அங்கே போன பிறகு தான் இதை தெளிவாக சொல்ல முடியும். உங்களுக்கு இப்பயே சொல்லணும் புரியாது. அதனால் வலை செய்கிறத மட்டும் இங்கே பாருங்கள், பாக்கியை போயிட்டு நண்டு பிடிக்கிற இடத்துல காட்டுறேன், நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓ, அப்போ நம்ம நேரம் 2 கிலோ மாட்டினாலும் 1 கிலோ மாட்டினாலும் லக்கு தான் அது சொல்லிக்கலாம். உங்களோட லக்கு தான், உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் நண்டு. சில டைம் சின்ன நண்டும் மாட்டோம். ஆற்ற காத்தவனும் அரண்மனை காத்தவனும் வீணாக போனவனே வரலாறு இல்லை. என்ன கதை நல்லா இருக்கு சொல்லுங்க இன்னொட்டி. ஆற்ற காத்தவனும் அரண்மனையை காத்தவனும் என்றைக்குமே வீணாக போக மாட்டான்னு ஒரு வரலாறு இருக்கு. ஓ, அரண்மனைன்றது வந்து ராஜா வீட்டோட அரண்மனை. ஆறுன்றது வந்து பல உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் வாயிற இடம். அதை நம்பி போகும்போது நம்ம வந்து வீணாக போக முடியாது. எப்படி காத்துட்டு இருந்தாலும் கிடைச்சிடும். ஒரு நாள் காத்திருந்தாலும் அது வீண் போவாது. புரியுது புரியுது. அதுக்காக தான் இந்த பழமொழியா? ஆமாங்க. அதே மாதிரி ராஜா வீட்டில் போயிட்டு வேலை பார்க்குறவங்க அரண்மனை காத்துட்டு என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு வாழ்வு உண்டு. அது மாதிரி தான் இதுவும். இன்னும் கொஞ்சம் சின்ன வலையாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நான் வாங்கும் போதே கொஞ்சம் பெருசாக வாங்காமல் இருந்துட்டேன். பார்த்துங்க, ஃபுல்லாக போட்டுட்டேன். போட்ட பிறகு அதாவது முன்னாடியே அளவு எடுத்துக்கணுங்களாண்ணா? இதை முன்னாடியே அளவு எடுத்துக்கணுங்க தம்பி. அந்த வளைவு வர்ற அளவுக்கு அளவு எடுத்தால் தான் உங்களுக்கு சரியான இது கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு
கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வலையாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல உங்களுக்கு இப்படி சுற்றுறதுக்கு. பெரிய வலையானா அந்த இது ஹோல்ஸ் கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் இந்த வலையோட கேப்பு பெருசாக இருக்கணும். ஓகே 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 புரியுது புரியுது. இல்லை அது வலைலாம் ஓகே, வலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டான அளவில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கேப்பு தான் கொஞ்சம் வலையோட கேப்பு பின்னல் வந்து கம்மியாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லைங்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இது அப்படியே சுற்றி இந்த மூலைக்கு கொண்டு வந்துடுங்களா? ஜாயிண்டில் கொண்டு வந்து கட் பண்ணிடணும். சரிண்ணா, இப்போ 2 ஜாயிண்ட் இருக்குது, அதில் வந்து உடஞ்சி விழுந்துடாதுங்களா? அது என்ன பண்ணுவீங்க? அதுங்க அதுக்கு தான் வேலை இருக்குங்க, அது வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்குங்க. அப்போ அவசரப்படாதங்கிறீங்க. நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் தம்பி. நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி தான், கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும், சொன்னால் தெரியாது எதுவுமே. அதனால தான் உங்களுக்கு செஞ்சுக்க, நான் கூட வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு தெரியாது, இப்போனா உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா ஏற்றிக்கணும், இந்த சுருக்கம் இல்லாமல் அழகாக ஏற்றிக்கிட்டிங்கன்னா அது ஃப்ரீயாக. இந்த வீடியோ பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரும், அதை நானும் கேட்டுருணும்ல. இல்லை நீங்கள் கேட்குறது ரைட்டு தாங்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம செய்கிறதுக்கு சொல்கிறதுக்கு தானே இருக்கும். பல பேர் தெரிஞ்சுக்கணும், நம்ம கற்ற விஷயத்த பல பேர் தெரிஞ்சாதான் நமக்கு நல்லது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எல்லாரும் தெரியாதே இருக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது தான், எல்லாருக்கும் நம்ம காட்டணும். அதனால தான் கோத்துட்டேங்க. அதை ஜாயிண்ட்டு பார்த்துங்க, இந்த ஜாயிண்ட்டை இது கூட சேர்த்துங்க. சேர்த்துட்டு ரெண்டும் ஒன்றாயிடும். ரெண்டும் ஒன்றாயிடுச்சுன்னா அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வளைவாக வச்சுக்கணுங்களா? அழகான இதாக வச்சுக்கிட்டீங்க நீங்கள். இது விலகாத அளவுக்கு ஜாயிண்ட்டை கட் காட்டுங்க, அப்படியே கொஞ்சம் கையை எடுத்து காட்டுங்க. ஜாயிண்ட் பாருங்கள், ஜாயிண்ட் ஜாயின் பண்ணி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வலையை கொஞ்சம் இது உள்ளே விட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தட்டிங்க, அப்போ தான் நெருங்கிடுச்சுன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறீங்க, இந்த ஜாயிண்ட்டு இது வலை ரெடி இதாகிடுச்சு, இதில் ஒரு ஜாயிண்ட்டு கேப் இருக்கும் பார்த்துங்க. இந்த ஜாயிண்ட் கேப் இருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இது புரியாமல் கட்டு கம்பி இருந்தாலும் போட்டு கட்டிடலாம். அந்த இரும்பு கம்பி இருக்கு, சின்ன கம்பி இருக்கு இல்லைங்களா, அதனால் கூட கட்டலாம். கட்டி உங்களுக்கு டைட்டாக கட்டிடணும். பாருங்க இப்படி விட்டு, இது வந்து நம்ம எப்பவுமே நார்மலாக கட்டுற மாதிரி கட்டிக்கலாங்களா, இல்லை இந்த மாதிரி தான் கட்டணும்? டைட் ஆகிறதுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி கட்டலாம். அதுக்காக ஒரு டெக்னிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்படி கட்டணும்னு தோணுதோ அப்படி கட்டலாம். அது இருவுறதுக்கு தான் அந்த இது. புரியுது. ஏன்னா இப்போ மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு சுருக்கெல்லாம் இருக்குது. ஆமாங்க, அந்த குருவி இந்த எலியெல்லாம் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு சுருக்கு போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு கேட்டாங்க. தூண்டில் கட்டுறதுக்கு ஒரு சுருக்கு இருக்குது அந்த முள்ளுக்கு, அது நமக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் ஒன்றும் சுருக்கெல்லாம் கிடையாதுங்க தம்பி. அதான் கேள்விப்பட்டேன், இந்த ஏரியாவில் நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டேன். சாதாரணமாக கட்டலாம், கட்டு கம்பி இருந்தால் இன்னும் எளிமையாக இருக்கும். இவ்வளோ நேரம் இல்லை, 2 கட்டு போட்டு கட்டிட்டு சூப்பராக விட்டுறலாம். அது இத்தனை நேரம் டைட் ஆகிருக்கும், இந்த கைத்தினால தான் அவ்வளோ பிரச்சனை. பார்த்துங்க, கயிறு கட்டியாச்சு. கட்டிட்டு இதில் உள்ள பாக்கி உள்ள கயிறை வேஸ்ட் பண்ணாமல் இதில் என்ன பண்ணலாம், அழகாக அந்த வலையோட கிரிப்புக்கு இப்போ இதை வந்து சுற்றி கட்டுவீங்களாண்ணா? இதை சுற்றி கட்டிட்டா கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். அப்படி கட்டணுமா? அது கட்டணும்னு அவசியம் இல்லையா? கட்டணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கட்டிக்கிறது ஒரு சேஃப்டி தான். இப்போ வலையை சுற்றி கட்டிக்கிட்டா அதை காட்டுங்க அப்படியே இருங்க வர. இந்த கம்பி விலகாத அளவு கட்டிருக்குங்க, பார்த்துங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கேப்பு வலை கூட டேமேஜ் ஆகாமல் இருக்கும், வீணாகாமல் இருக்கும். ஒரு பிடித்தம் இருந்ததுன்னா அந்த கம்பிலேயே உராஞ்சி இதாகும். இந்த மாதிரி ஒரு கட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ அதை சுற்றிடுவீங்களா? இதை சுற்றிட்டு இந்த கம்பி கயிறு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கட்டு கம்பி இருந்தாலும் இந்த மாதிரி கட்டிக்கலாம். அது உப்பு தண்ணி பட்டு மக்கிரும், அதனால் இந்த மாதிரி கவுரில் கட்டுறதே நல்லது. கயிறில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீணாகாமல் இருக்கும். பிளாஸ்டிக் வந்து உப்பு தண்ணியில் வீணாகும். இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டு கம்பிலாம் உங்களுக்கு வீணாக போயிடும். இப்போ சுற்றிட்டு அப்படியே முடிச்சு போட்டுருங்க. இப்போ
ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வந்து இந்த நண்டுலாம் பிடிக்க வந்திருக்கோம், அந்த கட்டு நண்டுலாம். ஆனால் இந்த மாதிரி உரி வலை வச்சு பிடிச்சதில்ல. இது பேர் உரி வலை. நாங்கள் வந்து ஒரு சுளுக்கி மாதிரி குத்துற மாதிரி வச்சு பிடிப்போம். அதாவது அந்த கொடைக்கம்பியை வச்சு, கொடைக்கம்பி இந்த சைக்கிள் டயர் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி ஒரு ஈட்டி மாதிரி செஞ்சு அதில் குத்தி பிடிப்போம் நாங்கள். ஏன்னா இந்த மழை வர்ற டைமில் நண்டுலாம் வெளில வந்து நிற்கும், அதை வந்து அப்படியே குத்தி பிடிப்போம். அதில் நான் வந்து அது எப்படி பிடிப்போம் அந்த இதுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் இல்லை மழை வந்துச்சுன்னா அதை நான் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோ பாருங்க, இதே நான் உள் பக்கமாக விட்டுட்டிங்களா? இது தைக்கணும், இந்த ஜாயிண்ட் தைக்கணும். ஜாயிண்ட் தைக்கணும். இப்போ வந்து ஜாயிண்ட் தைக்கணும். இதை தைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா, இல்லை எப்பயும் பின்னுற மாதிரி பின்னிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேப் இல்லாமல் பின்னி தைச்சிக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டுங்க அதை எப்படி பின்னுறது. இந்த ஜாயிண்ட், இந்த கேப்பை ஜாயின் பண்ணணும். ஒரு கட்டு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேப்பில் அப்படியே இந்தாண்ட ஒன்று பின்னிக்க வேண்டியதுங்களா? கேப்லேயே பின்னிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக வரணுமா, இல்லை கேப் விட்டு வரணுமா? இது நெருக்கமாக தான் வரணும். ஏன்னா இந்த கேப்பு தான் உங்களுக்கு மெயின். இந்த கேப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நண்டு இது வழியாக கொஞ்சம் வெளில வந்துடும். சரி, பெரிய நண்டுங்கிறீங்களே, அந்த வலையை கடிச்சு தின்னுடாதா? கடிச்சு இதெல்லாம் கடிச்சு இதுக்கெல்லாம் கடிக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி வலையை போடுறது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கச்சிக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நெருக்க கூட தைக்க தெரியாதுன்றவங்க கொஞ்சம் சேர்த்து கூட தைச்சிக்கலாம். அந்த ஜாயிண்ட்டை இந்த கேப்பை வந்து இணைச்சிடணும், அவ்வளோதான். இது வேறு ஒன்றும் கிடையாது. நண்டு எண்ணெய் வெளியில் போகாத அளவுக்கு நண்டு பிடிச்ச வகம் அது வந்து வீரியமாக இருக்கும். வந்து வரும்போதே வாயை புலந்துட்டு வரும். கொடுக்க ரெண்டுத்தையும் தீக்கிட்டு பார்க்குறதுக்கு ஒரு பயமாக இருக்கும். ஆனால் மேலே வந்த பிறகு நமக்கு பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அங்கே போன உடனே நண்டு பிடிக்கிற இடத்துக்கு. போதுமான அளவு. இப்போ இதில் வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டிங்களா? முடிச்சு நல்லா நீட்டு. இது நீட்டு வந்து ஒரு அளவு இருக்குங்களா, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லையா? அளவு போதும், ஒரு அளவுக்கு வச்சு வேண்டியது, ஒரு திட்டமான அளவு. இப்போ நீ எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களா? கையில் ஒரு அளவு வச்சு காட்டுங்களா? ஒரு 2.5 அடி இருக்கும். ஒரு முழம் இருக்குங்களா? அப்படி முழத்தில் சொல்லுங்கள். 2 அடி. 2 அடி, அதாவது கையை பிடிச்சி 2 அடி. இதில் என்ன கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் உங்களுக்கு வராது. பாருங்கள், 1 2 இது ஒரு 1/2 அடி 1/4 அடி சேர்த்துக்க வேண்டியது. 2.5 அடி. 2 அடியே போதும். அதுலேயே கொஞ்சம் ஒரு 1/2 அடி அளவுக்கு மீந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ தான் இருக்கணும். இதுக்கு மேலே போனாக்கா வலை உங்களுக்கு நண்டுக்கு தெரியாது, அடியில் நிற்கும் போது இற தெரியாது. இப்போ அதை கட் பண்ணிக்கலாங்களா? அதை கட் பண்ணிடலாம், சேர்த்து கட்டிடலாம் அழகா. இது கட் பண்ணி எடுத்துடலாம். போதும், வந்து இந்த அளவு போதும். போதுமான அளவு இருக்குது. இதை கட் பண்ணிக்க வேண்டியதான். பிடிங்க, பிடிங்க. இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே திருப்பிக்க வேண்டியதான். திருப்பினா எல்லா தையலுமே உள்ளே போயிடும். உங்களுக்கு வலை புரி வலை ரெடி. இனிமேல் நண்டு பிடிக்கிறதுக்கு கயிறு கட்டணும். மேலேருந்து பாலத்துலேருந்து ஆற்றுலேருந்து மேலேருந்து உள்ளே இறக்குறதுக்கு வந்து ஒரு கயிறு கட்டணும், உரிய கயிறு. இதை காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். வந்து ஒரு 3 இடத்துல கட்டணும். இந்த அளவு பார்த்து கட்டணும். சமமாக விட்டாக்கா கயிறு எந்த மாதிரி கட்டணும்? பெருக்கல் மாதிரி கட்டணுமாண்ணா? முக்கோணத்தில் கட்டணும். முக்கோணத்துலனா எப்படி காட்டுறேன் பாருங்கள். உரி பார்த்துருப்பீங்களா அந்த காலத்தில்? உரி அந்த காலத்து பிள்ளைங்க, அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இந்த காலத்து பிள்ளைங்க எங்கே பார்க்குறதுக்கு இருக்குன்னு சொல்லி.
எதுக்கு அந்த அளவு? அளவு சரியான அளவு இருந்தால் தான் அது சமமாக இருக்கும். ஒன்று கட்டிடணும். இதுக்கு அளவு இருக்காண்ணா? இப்போ மேலே தூக்குனீங்களா? அதுக்கு போதுமான அளவு சமமான அளவு பார்த்து வச்சுக்க வேண்டியது. அதுக்கு அளவு தேவையில்லை. ஒரு அடி 1.5 அடி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த கைத்தை கொடுங்க. இந்த கைத்தை பார்த்து இந்த இது கரெக்டான அளவு நீங்கள் சமமாக இருந்தால் தான் கரெக்டாக போகும். பார்த்தீங்க இது மாதிரி ஆயிடுச்சுங்களா? அவ்வளோதான். 3 தானா? 3 தாங்க. தேவைன்னா 4 கூட கட்டிக்கலாம். 4 கட்டினா உங்களுக்கு நண்டு மாட்டுன்னா உள்ளே போகிறதுக்கு அந்த கம்பி இதெல்லாம் தடுக்கும். அப்போ கொஞ்சம் கேப் இருக்கணுங்கிறீங்களா? கேப் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு தாராளமாக உள்ளே போகும் நண்டு. இப்போ நீங்கள் இப்போ இறை எங்கே வைப்பீங்க? இறை கட்டுறது நான் இப்போ கட்டி காட்டுறேங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் வேலை இருக்குது. அதில் கயிறு கட்டி அந்த இறை கட்டுறது கட்டணும். எனக்கு தான் அவசரம் தாங்கலையோ. எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டுறோம் பொறுமையாக காட்டுறேன். தெளிவாக காட்டுறேன். நாங்கள் அந்த கைத்து கொடுங்க. இந்த சைடில் உள்ளாங்கன்னா இதுக்குள்ளே விட்டு மேலே தூக்கிட்டீங்களா? முடிச்சு போடுங்களா? முடிச்சு போட்டு நல்லா முடிச்சா. செம்மா இருக்கா பாருங்கள். சரியா இருக்குங்களா? ஓகே. இப்போ இதோட உரியோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து மீன் இதுக்கு இறை கட்டுறதுக்கா ஒரு சின்ன ஒரு நூல் விழு. இந்த இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நண்டு வந்து உள்ளே உட்காந்து மீனை திங்கிறதுக்கு ஒரு இது கட்டணும். இங்கே பார்த்துங்க, இந்த கைத்தை பார்த்துங்க. இந்த ஜாயிண்டில் கூட கட்டிக்கலாம். இந்த ஜாயிண்டில் கட்டினீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஜாயிண்ட்டும் ஃபில் பண்ண ஒரு பிடித்தம் ஆயிரும். சாதா முடிச்சு எப்பயும் போடுற முடிச்சு தான் இது. இப்போ சாதாரண முடிச்சு தான். இது கயிறு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் பாக்கி வீடியோவை நண்டு பிடிச்சிட்டு காட்டுறேன். அங்கே வந்து நண்டு பிடிக்கிற இடத்துல பாருங்கள். நண்டு சூப்பராக இருக்கும். பிடிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். கிடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க கடலுக்கு போகலாம். இப்போ எங்கே இறை வைக்கிறது போடுங்க? இதில் உள்ளதா அங்கே போயிட்டு தான் அந்த வீடியோவை காட்டணும். இல்லை, அதை இங்கே கட்டிடுங்க. அங்கே சிலேபி மீன் வேணும், இறை வேணும். இல்லை, இது இப்படியே தொங்குன மாதிரியே இருக்குமா? அது அங்கே போயிட்டு தான் காட்டணும். அதனால் கடலுக்கு போயிட்டு வீடியோ காட்டணும். கட்டி தான் அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த இடத்த வந்து இது வந்து எங்கள் ஊரில் வந்து கொடியம்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இது இந்த பாலத்துக்கு கீழே தான் இன்றைக்கி போட வந்திருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பெரிய பாலத்துக்கு கீழே தான் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது வந்து அதாவது கல் இருக்கணும் அந்த இடத்துல. நமக்கே தெரியும், நல்லா இந்த பாறை பெரிய பெரிய கல்லுங்கெல்லாம் பாலம் கட்டணும், அது உடஞ்சிருக்குல்ல, அது அந்த மாதிரி இந்த மாதிரி பாலத்துக்கு கீழே தான் இந்த நண்டுங்கள்லாம் பெருசாக இருக்கும். அதாவது இது வந்து உப்பு தண்ணி நண்டு. இது யாரும் வந்து இந்த நல்ல தண்ணியில் இருக்க நண்டை இதை ட்ரை பண்ணாதீங்க, அதில் கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஜிலேபி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஜிலேபி மீன், இது வந்து வாங்கி ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 1.5 மணி நேரம் நம்மகிட்ட இருக்கணும். அது வந்து ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கணும். எவ்வளோ இதெல்லாம் ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குதோ அவ்வளோ நல்லா மீன் மாட்டோம். இது கான்செப்ட் எப்படின்னா, இப்போ இதை என்ன பண்ணோம், கட்டி நாங்கள் கீழே வந்து இறக்கி விட்ருவோம். இறக்கி விட்ட உடனே தண்ணியில் வந்து இது போய் கீழே தரையில் படிஞ்சு உக்காந்துரும். கீழே தான் கிடக்கும். இது வந்து சரி, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதில் ஏதாவது மீன் கொத்துற மாதிரி கொத்துமா, இல்லை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதில் நண்டு வந்துருச்சு அப்படிங்கிற டவுட்டு நிறையா பேருக்கு இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே போட்டு தண்ணியில் போட்டோடனே இது தரையில் போய் உக்காந்துரும். அப்படியே எப்படி சொல்ல, இந்த இரும்பு கம்பி வந்து கீழே தான் இருக்கும்.
ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கீழே போட்டு நீங்கள் ஏதாவது கயிற்றில் கட்டிட்டு நீங்கள் ஏதாவது வேலையை பார்த்துட்டு கிடலாம். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா, தூக்கும்போது அந்த நண்டு வந்து அந்த இறையை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் தூக்குனோடனே டக்குன்னு உள்ளே விழுந்துடும். அந்த உரி கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் விழுந்துடும். அப்போ வந்து உரி இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். அப்போ அந்த நண்டை நீங்கள் வெளில எடுத்துடலாம். இதோ பாருங்கள் எப்படி இறக்குறேன்னு பாருங்கள். தெரியுதுங்களா, கீழே ஒரு பெரிய பாறை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டின மாதிரி இறக்கும். இது இந்த மாதிரி பெரிய பாலத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உப்பு தண்ணி இருக்கிற இடம், அது கல் கேப்பு அந்த மாதிரி எங்கே வேணால் இருக்கும். நண்டு இந்த மாதிரி கேப்புங்களில் தான் அதிகமாக இருக்கும். பாறை கல் கேப்பு அந்த மாதிரி இடத்துல. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் கட்டி வச்சுட்டு கிளம்பிடலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இந்த கச்சா வலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது அடுத்த வீடியோவில் வந்து கச்சா வலை கட்டுற வீடியோ போடுறேன். அது கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. அதுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நாளைக்கு மறுநாள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை நான் ட்ரை பண்ணுறேன். இதோ பாருங்கள் கட்டி விட்டாச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.